இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் ஆட்சி ஆகிறதுக்கிட்ட பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறார். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இப்போ வருவீங்க. பலருக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க. இருக்கிற யோகங்களில் பெரிய யோகங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். அது ஒருத்தருக்கு இருந்தாச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை அடைஞ்சே தீருவாங்க. இப்போ உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். விரையாதிபதி சூரியன் தர்மஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். இவர்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் விரயங்களை தடுக்கும். நிறைய விரயம் ஆகணும்னு இருக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதமானது எப்படி இருக்க போகுது? ஜூன் மாதம் அற்புதமான மாதம் தான். கன்னிராசிக்கு அற்புதமான மாதம். ராசிநாதன் ஆட்சியாக உட்கார்றார். இப்போ உங்கள் ஜாதகத்தை கொடுக்குறீங்க, ஜாதகத்தை பார்க்குறோம், பார்த்தோன்னே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறோம்? உங்கள் ஜாதகத்தில் ராசிநாதன் ஆட்சியாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். ராசிநாதன் உச்சமாக இருந்தால் நீங்கள் உச்சமாக இருப்பீங்க. அப்போ அந்த அமைப்பு வேணும். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் ஆட்சி ஆகிறதுக்கிட்ட பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறார். சப்போஸ் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இப்போ வருவீங்க. பலருக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க. பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் ஏனோதானு இல்லை, பெரிய அளவுக்கு வளர்ச்சி கிடைக்கும். அதில் என்ன காரணம்னா இந்த மாதம் தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு நடக்குது. இருக்கிற யோகங்களில் பெரிய யோகங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். அது ஒருத்தருக்கு இருந்தாச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை அடைஞ்சே தீருவாங்க. இப்போ உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், தர்மாதிபதி சுக்கிரன், கர்மாதிபதி புதன், அந்த 2 கிரகமும் சேருது. அப்போ பெரிய அளவுக்கு இவங்க வளர்ச்சி அடைய போகிறாங்க. அது ஒன்று. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது பாடங்கள் சரியாக புரியலை அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு இப்போ பாடங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஒரு நல்ல டீச்சர்ஸோடைய சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன், அதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய ஒரு ஈடுபாடு வரும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்தலாமா மூடிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அவர்களும் தைரியமாக நடத்த ஆரம்பிப்பாங்க. கம்யூனிகேஷன் செக்டாரில் பல ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் அதெல்லாம் இப்போ ஆரம்பிப்பாங்க. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தான் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது. புதிய புதிய வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். அதுவும் ஃபினான்ஷியலாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய பயணங்கள் அமையக்கூடிய மாதம் நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 7ல் சனி. இந்த 7ல் சனி இருக்கிறனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் பலருக்கு இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதத்தில் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளங்கள் குறைய போகுது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. அப்போ ரொம்ப யோகம். விரையாதிபதி சூரியன் தர்மஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். இவர்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் விரயங்களை தடுக்கும். நிறைய விரயம் ஆகணும்னு இருக்குது, கைப்பொருள் விரயம் ஆகணும்னு இருக்குது. முதல்ல கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க. தர்மம் தலையாக்கும் நாங்கள் பாருங்கள், அப்படிப்பட்ட அமைப்பு வரும். சரிங்களா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் பெண்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக பெண் தொழில் முனைவோர்கள் இருக்காங்க பாருங்கள். புது பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவாங்க. ஃபேமிலியில் ஹஸ்பண்டுக்கு ஒரு சரியான விஷயம் இருக்காது. அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் இவங்க எடுத்து பிள்ளைகள் படிக்க வைக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இப்படி எவ்வளோ பேருக்கு நம்ம நாட்டில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாதம். அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நிறைய பேர் ஏற்கனவே சென்ற மாதமே ஃபாரினுக்கு போயிருப்பாங்க. இப்போ சில பேருக்கு ஃபாரின் போகிற யோகம், அடுத்த ஸ்டேட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம், அட்லீஸ்ட் ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வர யோகம். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. அற்புதம் சார். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சார்? ரொம்ப அற்புதமாக கேட்டீங்க. நீங்கள் முக்கியமான கேள்வி கேட்டீங்க. இந்த மாதம் வண்டி வாகனங்களில் செல்கிற போது கவனமாக இருக்கணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். நெருப்பு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சூப்பர் சார். எல்லாருமே எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருந்ததாகணும். இது இல்லாமல் பல்வேறு நன்மைகளை ராசியிலே கன்னிராசி என்பவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. கன்னிராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சார்? அருமையான கேள்விமா. கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை பழனி முருகனை வழிபட வேண்டும். பழனி முருகனை சென்று வழிபாடு செய்கிற போது, அதுவும் ராஜ அலங்காரத்தில் வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் விலகும். எங்களால் போய் பழனிக்கு போக முடியல சார், நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு போய் உடனே வாய்ப்பு இல்லை, ஆனால் எங்கள் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு இவங்க நினச்சாங்கன்னா இந்த மாதத்தில் இவங்க வீட்லேயே காலை நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு இருக்கணும். சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் சொல்லணும்.
சொல்ல இயலாதவர்கள் போட்டு கேட்கணும். இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை குறைத்து முன்னேற்றத்தை தரும். சூப்பர். கந்தா முருகான்னு சொன்னாலே எல்லா கஷ்டமும் தீரும். ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கும் அது விதிவிலக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பலன் கட்டிருக்கீங்க. நன்றி சார். வணக்கம்மா. அதாவதுமா, ஜூன் மாதத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, சூரியனை அடிப்படையாக எடுத்துக்கிடுவோம். தினபலன் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், அப்போ என்னது சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இதே நீங்கள் வருஷ பலன் கேட்குறீங்க, குரு பயிற்சி பலன் கொடுங்க, ராகு கேது பயிற்சி பலன்கள், அந்த வருஷத்தில் இப்போ வந்து என்னென்ன கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்குது, சனி பகவான் எப்படி இருக்காருன்னு எடுப்போம். அப்போ இது மாத பலன் அப்படின்னு இருக்கும்போது ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ரிஷப ராசிலேயே இருக்கார், மிதுன ராசிலேயே இருக்கார். ரிஷபம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த காலபுருஷத்துவம் சொல்கிற மாதிரி, அதில் நல்ல காசு வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது முதல் 15 நாள் இந்த ஜூன் மாதத்தில் நல்ல வரவு வரக்கூடிய அமைப்பு தான் பொதுவாக இருக்கும். அடுத்த 15 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வணிக நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் போய் புதனுடைய வீட்டில் உட்காருவார். அப்போ பிஸ்னஸ் சிந்தனைகள், அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒரு பெரிய வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் மீதான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து மிதுன ராசியில் இருக்கார், அப்புறம் கடக ராசிக்கு அவர் போகிறார். அப்போ மிதுன ராசி கடக ராசி இதிலெல்லாம் அந்த சுக்கிர பகவான் போகும்போது அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வந்து, நீங்கள் ஒருத்தர் நாடகத்துறையில் இருக்காங்க, சினி ஃபீல்டில் இருக்காங்க, அதே மாதிரி வேறு ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்களாக இருக்காங்க, எல்லாருக்குமே பெரிய எக்ஸ்போஷர் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் அந்த யோகமான மாதமாக அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். அப்போது ஒரு ஒரு உக்கிரமான ஒரு வேகமான செயல்பாடுடைய மாதம்னா இந்த மாதம். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதுக்கப்புறம் செவ்வாய் மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்தில் வந்து சூரிய பகவான் இருக்காருங்கிறேன், மிதுனத்தில் சுக்கிரனும் புதனும் மாத துவக்கத்தில் இருக்காங்க. கடக ராசியை பார்த்து இந்த மாதம் குரு பகவான் வந்துடுறார். மாதம் துவங்கின 1ஆம் தேதியே குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஒரு நல்ல பயிற்சி மாதம், பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குமா. அதே மாதிரி ராகு கேது பார்த்தீங்கன்னா, கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கிறார். அப்போ இந்த குழந்தை பிறப்பு விகிதம், அது அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்குள்ள ஒரு நாட்டம் குறைவு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்குது பாருங்க, ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இல்லைங்களா, இதில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஓகே, சரிங்களா. அப்போ இதே மாதிரி அரசாங்கம் பல நலத்திட்டங்களை எடுக்கும். குரு வந்து கடகத்தில் உட்கார்றார் அப்படின்னா, கடகராசியை சேர்ந்தவர் தான் இப்போ நாட்டையே ஆள்றார் இல்லையா, கடகராசி கடக லக்னத்தை சேர்ந்தவர். அப்போ குரு வந்து உட்காரும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அப்போ நிறைய நலத்திட்டங்கள் இந்த ஜூன் மாதம் தமிழகத்திற்கு கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் காத்திருக்குமா. அப்படி ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்புறம் இந்த மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஜாப் ரீதியாக பெரிய ப்ராப்ளம் இருந்ததோ, ஜென்ரல் ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த ராசியை சேர்ந்தவங்க யாருக்கு என்ன ஜாப் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்களெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு இப்போ வேலையில்லா திண்டாட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். இது நாட்டுடைய ஜென்ரல் ஒரு அடிப்படை. அப்படி இருக்கும்போது இந்த குருவுடைய பயிற்சி நடக்குது பாருங்களேன், ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. அப்போ இந்த குரு வந்து சனியுடைய வேகத்தை தணிக்கிறார். சனி தான் வேலையை கொடுக்குறவர். அவர் வேலை தடுமாற்றம் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார். அப்போ இந்த ஜூன் மாதம் எவ்வளவு நல்ல மாதம் அமையுது. நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, ஏகப்பட்ட பேர் தங்கம் வாங்குறாங்க, வாங்குறது குறைங்கிறார். தங்கம் வாங்குறத 1 இயர் அவாய்ட் பண்ணுங்க, வீட்டில் கல்யாணம் இருந்தால் கூட அவாய்ட் பண்ணுங்கிறார். நம்ம மக்கள் ஆனால் இப்போ நிறைய தங்கத்தை விரும்பி வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும். விலைவாசி அதிகரிக்கும். இந்த ஜூன் மாதம் நமக்கு விலைவாசிகள் அதிகரிக்கும். அதில் வந்து மக்களுக்கு வாங்குகிற சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட விலைவாசி அதிகம் வந்து சில பாதிப்புகளை கொடுக்கும் இல்லையா. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறேன், வருமானம் வரக்கூடிய மாதம் தான், இல்லாத மாதம் கிடையாது. இருந்தாலும் விலைவாசி அதிகரிக்கும் போது மக்களுக்கு அது வாங்கும் திறனுக்கு சில தட்டுப்பாடுகள் வருது பாருங்கள். ஆனாலும் தங்கம் வாங்கி விரும்பி வாங்குவாங்க, அந்த அமைப்பு இருக்கும். ஸோ ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் நம்ம ராசிக்கு அமையுது.
நன்றி.